பிரைவேட் பிராக்டிஸா இருக்கட்டும், அகாடமிக்ஸா இருக்கட்டும், ஆர்த்தோடைய ஸ்கோப்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு சார்? டெஃபினட்டா வந்து இன்னைக்கு காலகட்டத்துல எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அலைனஸ் தான். ஸோ இந்த அலைனஸ்ன்றது ஆர்த்தோ ஸ்பெஷாலிட்டிக்கு ஒரு வரப்பிரசாதமா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆக்சுவலி அலைனஸ் பொறுத்த மட்டும் இப்போ ஒருத்தர் ஆர்த்தோ முடிச்சுட்டு வராரு எம்டிஎஸ் அப்படின்னா அவருடைய இன்கம் உடைய growth ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஹாய் எவ்ரிபடி, நீட் எம்டிஎஸ் 2025 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அண்ட் ரேங்க் லிஸ்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு நாங்க ஆர்டன்ட் எம்டிஎஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி, டென்டல் ஸ்பெஷாலிட்டில இருந்து அதோடைய ஃபியூச்சர் ஸ்கோப்ஸ் என்னென்ன, அதோடைய டீடைல்ஸ் எல்லாமே ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் மாதிரி நாங்க கொடுத்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு பார்க்க போறது நம்ம ஆர்த்தோடான்டிக்ஸ். அண்ட் நம்ம கூட இருக்கிறது டாக்டர் வெங்கடகிருஷ்ணன் சார். சார் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டன்ட் எம்டிஎஸ்ல ஆர்த்தோ ஃபேக்கல்ட்டியா இருக்காரு அண்ட் சக்சஸ்ஃபுல் பிரைவேட் பிராக்டிஷனர். ஹலோ சார். ஹலோ சார் கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்க சார்பா நான் கேட்க போறேன். அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரைவேட் பிராக்டிஸா இருக்கட்டும், அகாடமிக்ஸா இருக்கட்டும், ஆர்த்தோடைய ஸ்கோப்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு சார்? டெஃபினட்டா வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் ஆர் ஈவன் இன் கேஸ் ஆஃப் த்ரூஅவுட் தி வேர்ல்ட் வைட் தி ஸ்கோப் ஆஃப் ஆர்த்தோ இன் பிரைவேட் பிராக்டிஸ் அண்ட் அகாடமிக்ஸ் ஆர் ரியலி குட். ஏன்னா இன்னைக்கு டுடே வி ஆர் ஹேவிங் நிறைய நம்ம ரிசர்ச் பேஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஆர்த்தோல ஈவன் வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் அட்வான்சஸ், நிறைய ரிசர்ச்சர்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே எமினன்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் நிறைய பப்ளிஷ் பண்றாங்க. So if a person who wants to go to academics also, are those really good because the depth of the subject is really great. So அப்படிங்கிறப்போ நிறைய academics aspectsல ஸ்கோப் நல்லா இருக்கு. Coming to private practice, இன்னைக்கு வந்து almost everybody want to improve their quality of life. So அப்படிங்கிறப்போ எல்லாருமே இன்னைக்கு ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் முன் வராங்க compared to last 5 to 10 years. So in both clinical and academics, ஆர்த்தோ is really good. Okay. Next question என்னன்னா, last 5 to 10 yearsல ஆர்த்தோடைய டிமாண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார்? உங்களுடைய ஒப்பீனியன் கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் நம்ம ஒரு எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் கோயிங் ஃபார் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட்டுக்கும் இன்னைக்கு எஸ்பெஷலி வி ஆர் இன் ஜென்ரேஷனல் Z ஆர் ஜென்ஜின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற போது த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வாண்டிங் ஆர் கோயிங் ஃபார் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் இஸ் எனாமஸ். கேப் நிறையவே இருக்கு. இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு சோஷியல் மீடியாவோட ஆதிக்கம் நிறைய இருக்கிறதுனால everybody wants to be in social media, everybody wants to look good, everybody wants to improve their quality of life. அப்படிங்கிறப்போ லாஸ்ட் 5 to 10 இயர்ஸ் பார்க்கும்போது இந்த சினாரியோல ஆர்த்தோட டிமாண்ட் அண்ட் ஸ்கோப் ரொம்பவே நல்லா இருக்கு. நிறைய மக்கள் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் வேணும்னு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கோப் இஸ் டெஃபினெட்லி குட். ஓகே சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் சார், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இந்த ஒரு டவுட் நிறையவே நான் பார்த்துருக்கேன் சார். என்னன்னா, ஆர்த்தோ படிச்சா டயர் 1 சிட்டிஸ், இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் சொல்லுவோம்ல சார், அங்க மட்டும்தான் நம்மளால சர்வை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இது வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் உண்டான கருத்து தான். லைக் ஒரு டென்டல் கிளினிக் ஒரு எண்டோனா எல்லாருக்கும் பல்லு வலி இருக்கும், பல்லு வலி எல்லா இடத்துலயும் வருவாங்க. பட் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒன்லி வில் ஹேப்பன் இன் காஸ்மோபாலிட்டன் இல்லை மெட்ரோபாலிட்டன், சென்னை, பெங்களூர் ஒரு தாட் எல்லாருக்கும் இருக்கு. பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது. அகைன் இன்னைக்கு வி ஆர் இன் ஜென்ரேஷனல் Z ஆர் ஜென்சியில் இருக்கும்போது இன்னைக்கு எங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இடமே வந்து அர்பனைஸ் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் சோஷியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாருமே வாண்ட்ஸ் டு கம் அப் இன் தர் லைஃப். எல்லாருக்குமே வந்து எல்லா இடத்துலையும் எவ்ரி பார்ட் ஆஃப் லூப்ஸ் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு நான் சொல்லுவேன். ஸோ சிட்டிஸ் Tier 1, Tier 2, Tier 3 இன்னைக்கு பேச்சுக்கு இடமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவேர்னஸ் நிறைய வந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே தேர் சீயிங் இன்ஸ்டாகிராம், எல்லாருமே நிறைய சோஷியல் மீடியா நிறைய நாலேஜ் எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் எல்லா இடத்துல இருந்தும் இன்னைக்கு ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ப்ராபப்ளி சில சர்வீசஸ் வந்து சில இடத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் அதர்வைஸ் ஆர்த்தோனா சிட்டிஸ் மட்டும் கிடையாது, இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு ஆர்த்தோ நல்லாவே போகும். ஓகே. இப்போ ஒருத்தர் ஆர்த்தோ முடிச்சுட்டு வராரு எம்டிஎஸ் அப்படின்னா அவருடைய இன்கம் உடைய growth ஃபேஸ் எப்படி இருக்கும்? அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாச்சும்? ஃபைன், நல்ல கொஸ்டின். ஸோ ஆர்த்தோ பொறுத்த மட்டும் ஒரு ஃபிக்ஸட் இன்கம் அப்படின்னு நம்ம செட்டில் ஆகணும்னு அவசியம் கிடையாது. We can have ranges of income because ஆர்த்தோல இருந்து we have range of treatment services. ஒரே ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது ஆர்த்தோ முடிச்சு கன்சல்டண்டா போறாங்கன்னா அவங்க வந்து ஒரு கிளினிக்ல ஒரு 10 பேஷண்ட் பார்த்தாங்கன்னா 10 பேஷண்ட்டுக்கும் ஒரே சார்ஜஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பேஸ்ட் அப்பான் த நீடு, பேஸ்ட் அப்பான் த ட்ரீட்மெண்ட் நீடு, பேஸ்ட் அப்பான் த நீட் ஆஃப் த பேஷண்ட் நம்ம இன்கம் ரேஞ்சஸ், அதாவது ஒவ்வொரு கன்சல்டன்ட் சார்ஜஸும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் சார்ஜஸும் வேறுபடலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல we can definitely have a range of income than a fixed income. And இந்த இன்கம் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பேஷண்ட் நல்லா ட்ரீட் பண்ணி அந்த பர்டிகுலர் கிளினிக்ல either own or other clinic நல்லா பேஷண்ட் வந்தால் definitely there will be a better growth curve in terms of earning. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கொஸ்டின் சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்வலா இதுல ஒரு டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மற்ற ஸ்பெஷாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது ஆர்த்தோ வந்து
எப்படி பார்க்கப்படுது உங்களுடைய கருத்து? ஓகே, நல்ல கொஸ்டின். ஸோ ஆர்த்தோ வந்து ஒன் அமாங் த ஸ்பெஷாலிட்டிஸ் இன் டென்டிஸ்ட்ரி, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பட் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஜென்ரலி வித் மை மோஸ்ட் ஆஃப் த நாலேஜ் தட் ஐ ஹேவ், எப்படின்னா இது வந்து ஒன் டே ஜாப் கிடையாது. இப்போ ஒரு பேஷண்ட் நம்ம எடுத்தோம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 months இந்த பேஷண்ட்டை பார்க்க போகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, பேஷண்ட் வந்து ரிசல்ட்ஸ் வந்து 10 to 12 years அப்புறம் தான் பார்ப்பாங்க. நம்பர் 3, இது வந்து ஒரு நாளைக்கு வந்தாங்க முடிச்சு போனாங்க கிடையாது. பிளஸ் இப்போ ஒரு பேஷண்ட், ஒரு வீட்ல இருந்து ஒரு பேஷண்ட் வராங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு சிப்ளிங் இருந்தாங்கனால், இல்ல ஒரு கசின், இல்ல ஒரு ஃப்ரெண்ட் யாரா இருந்தாங்கனால் அவங்க நம்மளுக்கு திருப்பி வருவாங்க. மீனிங் டு சே தட் ஆர்த்தோ பொறுத்த மட்டும் கொஞ்சம் ரெஃபரல் சிஸ்டம், இந்த ரெஃபரல் பைப் லைன் சொல்லுவோம், ஒருத்தவங்க மூலியமா இன்னொருத்தவங்க மூலியமா மற்றவங்க அப்படி வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஈவன் மை செல்ஃப், ஐ ஹவ் ட்ரீட்டட் சிப்ளிங்ஸ், ஐ ஹவ் ட்ரீட்டட் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஐ ஹவ் ஆல்சோ ட்ரீட்டட் கசின்ஸ். ஸோ ஒருத்தவங்க சொல்லி இன்னொருத்தவங்க, ஸோ with the way we treat, how we treat, அதெல்லாம் பொறுத்து if everything goes well, நமக்கு கண்டிப்பா ஆர்த்தோ ஸ்பெஷாலிட்டியில ரெஃபரல் பேசிஸ்ல we will be having very good patient pipeline. ஓகே சார். சார் அடுத்து வந்து ஒரு காமனான டவுட் சார், என்னன்னா இப்போ மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும், பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். ஆர்த்தோடான்டிஸ்ட்க்கு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில வேர்ட்ஸ் உங்க வாய்ப்பு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திங்ஸ் தட் ஹேஸ் டு டிஸ்கஸ்ட். பொதுவாக இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன், இன்னைக்கு இருக்கிற ஒர்க் நேச்சருக்கு த பேலன்ஸ் பிட்வீன் ஒர்க் அண்ட் த லைஃப் ஆர் ஃபேமிலி, அது வந்து மேனேஜ் பண்ணுறது இட்ஸ் நாட் தட் ஈஸி. எல்லாருக்குமே கஷ்டம் தான். பீட் எனி இண்டஸ்ட்ரி, டென்டிஸ்ட்ரியோ இல்லை மெடிக்கல் ஃப்ரெட்டர்னியோ இல்லை ஐடியோ, வாட் எவர் இட் இஸ், இன்னைக்கு எல்லாருமே போராடுறது ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அச்சீவ் பண்றது தான். இன் தட் ரிகார்ட் ஆர்த்தோடான்டிக்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷாலிட்டி பொறுத்து மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் இஸ் நோ எமர்ஜென்சி. ஒரு திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு ஒரு பேஷண்ட் கால் பண்ணி சார் பயங்கரமா பல் வலிக்குது அப்படி யாரும் நம்மள யாரும் கூப்பிட போறது கிடையாது. இல்ல ஒரு கிளினிக் ஒரு பேஷண்ட் ஒரு சம் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், ஆர்த்தோடான்டிஸ்ட் வந்தே ஆகணும், நம்ம ஒரு ஆர்த்தோடான்டிஸ்டா ஒரு ஃபர்ஸ்ட் கால் பர்சன் இருக்க மாட்டோம் இந்த ஸ்பெஷாலிட்டி பொறுத்து மட்டும். நம்பர் 2, இஃப் யூ பிளான் அவர் அப்பாயின்மெண்ட்ஸ் ப்ராப்பர், ஜென்ரலா ஆர்த்தோ பொறுத்த மட்டும் பேஷண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் இன் அ மந்த் நம்ம பார்க்க போறோம், ஒன்ஸ் இன் 35 days நம்ம பார்க்க போறோம். அது ப்ராப்பரா நம்ம கிளினிக்லயோ இல்லை நம்ம போற கிளினிக்லயோ நம்ம ப்ராப்பரா கேலண்டர் நோட் பண்ணி ப்ரேயர் ஹேண்ட் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, அதை வச்சு நம்ம பாக்கி நம்ம ஸ்டார்ட் அவுட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பெரிய சேலஞ்சே இருக்காது. வி கேன் ரியலி மேனேஜ் பெட்டர் than anyone. ஓகே, ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பொறுத்த மட்டும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்த்தோ இஸ் டீசென்ட் இனஃப். ஓகே ஓகே, ஸோ வி கேன் பேலன்ஸ். எஸ், கண்டிப்பா நல்லா பேலன்ஸ். ஓகே, ஃபியூச்சரிஸ்டிக்கான கொஸ்டின் ஒன்று சார், என்னன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அலைனஸ் தான். ஸோ இந்த அலைனஸ்ன்றது ஆர்த்தோ ஸ்பெஷாலிட்டிக்கு ஒரு வரப்பிரசாதமா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆக்சுவலா ஓகே, அலைனஸ் பொறுத்த மட்டும் இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி. ஓகேவா, இன்னைக்கு அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நிறைய இன்னைக்கு மார்க்கெட்டிங் மூலியமா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியறது வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறதோட தே நோ த ட்ரீட்மெண்ட் அலைனஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு கண்டிப்பா டெஃபினட் அட்வான்டேஜ் தான். அதே சமயத்துல ஆஸ் அ நீங்க நீட் எம்டிஎஸ் ஆஸ்பிரண்டா வந்து நீங்க காலேஜ் போறீங்க பட்சத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய என்னதுன்னா அலைனஸ் இஸ் அ ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி. அதை வச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அது மட்டும்தான் கிடையாது. மற்ற ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியுமே அதுவும் பெரிய ஒரு வெரி குட் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி தான். அதை எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணா இட்ஸ் டெஃபினெட்லி அ பூன் டு அவர் ஸ்பெஷாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் லேர்னிங் ஆகட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆகட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் அக்செப்டன்ஸ் ஆகட்டும். ஒரு பிரேசஸ் போற பேஷண்ட்டுக்கும் அலைனஸ் போற பேஷண்ட்டுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. ஓகேவா, அஃப்கோர்ஸ் இது நம்ம கரெக்டா நம்ம ப்ராப்பரா புரிஞ்சு எந்த ஏரியா நம்ம அப்ளை பண்ணோமா இட்ஸ் டெஃபினெட்லி a big advantage and big boon to the orthodontic specialty. Yeah. ஓகே சார். ஸோ ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட்க்கு அலைனஸ் ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பா இட்ஸ் டெஃபினெட்லி இஸ் a very good advantage. ஆனா அது மட்டும் தான் கிடையாது. ஓகே, அது எங்க அப்ளை பண்ணனும்ங்கிறது இருக்கு. சோ அதான் நீங்க முழுசு ட்ரெயின் ஆக போறீங்க. ஓகே, there is a long learning curve இருக்கு. ஓகே சார். எனிவே தேங்க் யூ சார். நெக்ஸ்ட் ஒரு இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் இந்த டைம்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான டவுட் சார், கவுன்சிலிங் டைம்ல. ஸோ எந்த காலேஜ் ஆர்த்தோக்கு எடுக்கலாம்? ஐ மீன் டீம்டா இல்ல கவர்மெண்ட் காலேஜா இல்ல செல்ஃப் ஃபைனான்சிங்கா? எந்த மாதிரி உங்களுடைய ஒப்பீனியன், அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஸோ இந்த நேரத்துல நம்ம இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வரக்கூடிய கொஸ்டின், ஓகே ஆர்த்தோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாச்சு, இப்போ எங்கே போய் படிக்கணும்? எங்க தமிழ்நாட்டிலயா இல்ல வெளியவா, வேற ஸ்டேட்லயா, நார்த்தா, ஈஸ்டா? ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாருக்கும் வரும். இதுக்கு ஒரு பதில் கிடையாது. பிகாஸ் ஜென்ரலி இன்னைக்கு எல்லா காலேஜுமே பேஷண்ட் இருக்காங்க, பேஷண்ட்ல ஒரு டாக்ஸா இருந்தாலும் ஆர்த்தோ பொறுத்த மட்டும் என்னுடைய ஒரு பர்சனல் ஒரு ஒப்பீனியன், ஒரு ஐடியா என்னவா இருக்குன்னா, ஜென்ரலி ஒரு டியர் 1 சிட்டிலையோ இல்ல டியர் 2 சிட்டிலையோ சென்டர் ஆஃப் அதாவது மக்களுக்கு எந்த காலேஜ் ரொம்ப அப்ரோச்சபிளா இருக்கும்
அங்க போய் நம்ம ஆர்த்தோ எடுத்தால் ஓரளவுக்கு வி கேன் ஹேவ் த டீசென்ட் பேஷண்ட் எக்ஸ்போஷர். ரேதர் ஒரு காலேஜ் வந்து ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ் இருக்கு, ஒரு ஊருக்கு வெளியே இருக்கு அப்படிங்கிறப்போ அங்க ஜென்ரலாவே மக்களுடைய அப்ரோச்சபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அந்த மாதிரி காலேஜ் போறதை விட ஒரு Tier 1 சிட்டியில சென்டர் ஆஃப் த சிட்டி ஆர் ஈஸிலி அப்ரோச்சபிள் ஏரியால நம்ம போய் ஒரு ஸ்பெஷாலிட்டி சூஸ் பண்ணணும்னால் நமக்கு ஓவராலா எல்லா ஸ்பெஷாலிட்டிக்குமே, ஆர்த்தோ மட்டும் கிடையாது, ஓவரால் எல்லா ஸ்பெஷாலிட்டிக்குமே பேஷண்ட் இன்ஃப்ளூ நல்லா இருக்கும். இன்டர்ன் நமக்கு ஆர்த்தோக்குமே நிறைய கேசஸ் வரலாம். பை டூயிங் ஸோ நமக்கு எக்ஸ்போஷர் நிறைய இருக்கும் அண்ட் வில் ஹேவ் லாட் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து வந்து நான் ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி உங்ககிட்ட கேட்கறேன் சார். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கவுன்சிலிங்ல ஆர்த்தோ சூஸ் பண்றதுக்கும் மற்ற சப்ஜெக்ட் சூஸ் பண்றதுக்கும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய கருத்து என்ன அதை பத்தி? அதனால் ஸோ எவ்ரி சப்ஜெக்ட் இஸ் வெரி குட். எல்லாமே இட் ஹேஸ் இஸ் ஒன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். எல்லாத்துக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஆர்த்தோவை பொறுத்த மட்டும் நம்ம இத்தனை வருஷம் பிடிஎஸ்ல படிச்சு நம்ம நீட் எம்பிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம we would have focused lot about tooth and its diseases and syndromes அதெல்லாம் படிச்சிருப்போம். பல்பல் பேத்தாலஜி, பெரியோடல் பேத்தாலஜி, சிண்ட்ரோம்ஸ் அது நம்ம நிறைய இறங்கி படிச்சிருப்போம். பட் ஆர்த்தோ ஸ்பெஷாலிட்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் we are not going to treat any disease per se. நம்ம வந்து ஒரு பெரியபிள் ஆக்சஸ் வந்து ஆர்த்தோ மூலியமா ட்ரீட் பண்ண போறது கிடையாது. ஒரு கிரேட் 3 மொபிலிட்டி நம்ம ஆர்த்தோ மூலியமா ட்ரீட் பண்ண போறது கிடையாது. ஸோ நீங்க நம்ம டிசீஸை பத்தி, நம்ம டிசீஸ் இஸ் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பத்தி பேச மாட்டோம். வி ஆர் கோயிங் டு கோ அபவுட் டூத் மூவ்மெண்ட், போன் மூவ்மெண்ட். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு டிஃப்ரெண்ட் அரேனாக்குள்ள நீங்க போக போறீங்க. ஸோ லாட் ஆஃப் மெக்கானிக்கல் பிரின்சிபல்ஸ், என்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ், அதாவது ரொட்டீனா எனாமல், டென்டின், பல்பல் அண்ட் பெத்தாலஜி அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா பிரின்சிபல்ஸ், என்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ், டிஷ்யூ இன்ஜினியரிங், ஓகே, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஃபோர்ஸ், வெக்டார்ஸ், இந்த மாதிரி ஒரு இத்தனை நாள்ல நீங்க படிக்காத கொஞ்சம் டிஃப்ரெண்டா படிக்க போறீங்க. ஸோ அந்த மைண்ட் செட் வச்சு நீங்க டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா ப்ராபப்லி யூ வில் பி even more interested in doing the subject. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் சார். கண்டிப்பா. இப்போ ஆர்த்தோ எடுத்துட்டாரு ஒருத்தர், முடிச்சிட்டாரு, MDS ஆர்த்தோ முடிச்சிட்டாரு. இப்போ அவர் வந்து பிரைவேட்டா ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல ஒரு எமினன்ட் ஆர்த்தோடான்டிஸ்ட் கீழே போயிட்டு அசிஸ்டன்டாவோ இல்ல அந்த கிளினிக்ல ஒர்க் பண்ணலாமா, இல்ல அவரு கன்சல்டன்டா பண்ணலாமா? இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் இருக்குல்ல சார், அந்த சாய்ஸஸ் பத்தி உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் அண்ட் உங்களுடைய அட்வைஸ் என்னன்னு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னீங்கன்னா. ஒரு முக்கியமான கொஸ்டின், எஸ்பெஷலி பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆப்ஷன் வரும். சொந்தமா கிளினிக் வைக்கலாமா, இல்ல நம்ம மற்ற கிளினிக் கன்சல்டா போகலாமா, இல்ல எங்கேயாவது போய் வேலை பார்க்கலாமான்னு. ஸோ இது ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். ஸோ நம்ம 3 வருஷம் பிஜி படிக்கும் போது நம்ம படிச்சு நம்ம மைண்ட்ல ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், ஒரு தியரிட்டிக்கல், மோர் ஆஃப் தியரிட்டிக்கல் தாட் ப்ராசஸ் இருக்கும். அதை நம்ம வெளியே வந்து அப்ளை பண்ணும்போது தான் தெரியும் அதோடைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கும். இல்ல அப்படியே அப்ளை பண்ணலாம், இல்ல வேற மாதிரி அப்ளை பண்ணலாம். என்னுடைய ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, இஃப் யூ கெட் அ சான்ஸ் டு ஒர்க் அண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் டென்டிஸ்ட், இன்ஃபேக்ட் இது ஆர்த்தோக்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது, எனி ஸ்பெஷாலிட்டி ஃபார் தட் மேட்டர். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ப்ராக்டிஷனர் கீழே ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் ஒர்க் ஆஸ் அசிஸ்டன்ட், தப்பே கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து முடிச்சு ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தே நோ சம் ப்ராக்டிகல் சினாரியோஸ் தட் ஹேஸ் டு பி ஹேண்டில்டு தேன் தியரிட்டிக்கலி. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க கீழே ஒர்க் பண்ணா யூ ஹேவ் பெட்டர் ஐடியா. ஸோ அப்படியும் பண்ணலாம். பட் ஒருவேளை அதுல அப்படி சான்ஸ் கிடைக்கலங்கிறதா சும்மா உட்காரணும் கிடையாது. யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் ப்ராக்டிஸ். உங்க ப்ராக்டிஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே நீங்களே படிப்படியா கத்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் தட் இஸ் ஈவன் மோர் பெட்டர், அதுவும் தப்பு கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் டு ஹேவ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராக்டிகல் எக்ஸ்போஷர் நம்ம வி கேன் கோ ஆஸ் அ விசிட்டிங் டாக்டர்ஸ் ஆஸ் வெல். ஓகேவா? ஸோ எல்லாமே கரெக்ட் தான். பட் டு பி ஹானஸ்ட், if you ask me, if you get a chance to work under some experienced dentist at least for 6 months, you can use that opportunity. Gain நம்ம எப்பனாலும் போடலாம். பட் ஒருத்தங்க நமக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது இட்ஸ் a definitely good thing to do before starting a clinic. ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம் சார். இதை தாண்டி பர்சனலா எனக்கு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசை. நீங்க ஆர்த்தோ சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் சார், அதை பத்தி கொஞ்சம். டு டேட் பேக் 2016 நான் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அண்டர் கைடன்ஸ் ஆஃப் டாக்டர் கார்த்திகேயன் எனக்கு படிக்கும் போது தான் தெரிஞ்சது ஆர்த்தோ வந்து மற்ற ஸ்பெஷாலிட்டி மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சது. நம்பர் 1 பிகாஸ் மற்றதுல அகைன் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பல்பல் அண்ட் பெரிய பத்தாலும் டிசீஸ் பத்தி படிப்போம், சிண்ட்ரோம் பத்தி படிப்போம். ஆர்த்தோ படிக்கும்போது டிப்பிங், டார்க்கிங், டூத் மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா அது என்கிட்ட டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு பார்க்குறோம். நம்பர் 1. நம்பர் 2, என்னோட யூஜி கரிக்குலம் காலகட்டத்தில் நான் அட்டன் பண்ண கான்ஃபரன்ஸ் ஆகட்டும் இல்லை கன்வென்ஷன் ஆகட்டும், வாட் ஐ ஹவ் சீன் இஸ் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் ஒன் டே ட்ரீட்மெண்ட். ஒரு ஜேர்னி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேஷண்டோடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், அஃப்கோர்ஸ் ஒருத்தவங்க வலி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணா எப்படி பேஷண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்களோ, ஒருத்தவங்களோட வாழ்க்கையோட குவாலிட்டி, ஐ நாட் டாக்கிங் அபவுட் குவான்டிட்டி, குவாலிட்டி, அவங்க வாழ்க்கையோட குவாலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது தட் பர்சன் இஸ் பிகமிங் ஈவன் மோர் கான்ஃபிடென்ட். அவங்களால பண்ண முடியாத சில வேலைகளை இப்போ பண்ண முடியுது ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம். அவங்களுக்கு நடக்காத சில விஷயங்கள் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நடக்குது. ஸோ இதெல்லாம் இட்ஸ் நாட் அ மேஜிக். இட்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுனால
அவங்க லைஃப்ல ஒரு சில கதவுகள் டோர்ஸ் ஆர் கெட்டிங் ஓப்பன் இன் டிஃபரெண்ட் ஃபீல்ட் ஆஃப் லைஃப். அப்படிங்கிறப்போ ஒய் ஸ்டூடெண்ட் ஐ பி த 1% டு ஹெல்ப் த பீப்புள் இன் தட் ரிகார்ட் அப்படின்னு யோசிச்சதான் வந்து நீங்க வந்து ஆர்த்தோ எடுத்தது காரணம். அண்ட் ஐ மை செல்ஃப் ஃபீலிங் ஹாப்பி தட் ஐ ஹவ் ஹெல்ப் மெனி ஆஃப் மை பேஷன்ஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். கண்டிப்பா நிறைய பேர் வந்து போட்டோ போஸ்ட் கொடுக்க முடியாம இருந்தவங்க இப்போ ஸ்மைலிங் இப்போ செல்ஃபிக்கு எடுக்கும்போது தே ஆர் கிவிங் அ கான்ஃபிடன்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஸ்மைல். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு மனசுல ஒரு சந்தோஷம். ஓகே ஃபைன், அஃப்கோர்ஸ் ஐ டென்ட் கியூர் எனி டிசீஸ், பட் ஐ ஹவ் இம்ப்ரூவ்ட் அ குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார் அ பர்டிகுலர் பேஷண்ட். ஸோ தட்ஸ் த ரீசன். அதுதான் வந்து என்னை ஆர்த்தோ எடுத்து படிக்கிறதுக்கு. அண்ட் ஐ எம் வெரி மச் ஹாப்பி வித் மை டெசிஷன். அண்ட் என்னோட ஜேர்னி தோ ஐ எம் ஃபேசிங் லாட் ஆஃப் ஹர்டில்ஸ் அண்ட் சேலஞ்சஸ், still I'm happily facing the challenges and struggles. Okay, so I'm happy with my decision. Okay. Oh, thank you, sir. Thank you.